அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள்ங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இது மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் நம்ம எதையுமே பயன்படுத்துகிறோம். அதை சார்ந்து தான் நம்மளுடைய ட்ரேடு எல்லாமே. நாம் இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம். நாளைக்கு ட்ரேடுக்கு இன்றைக்கே கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். லைவில் இதை மாற்று அதை மாற்று அங்கே அப்படிங்கிற வேலையே கிடையாது. புரியுதுங்களா? அது எங்கே போனால் என்ன செய்யும், அதுக்கு சடன் அங்கங்கே ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூலை நம்ம பயன்படுத்தி பண்ணுவோம். இந்த யூடியூப்பில் நான் எதுக்கு கொடுக்குறேன்னா, டைரக்ஷனுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன். உங்களை சிந்திக்க சொல்கிறேன். யாரோ சொல்கிறாங்கன்றதை நம்பியோ இல்லை இந்த பேட்டர்னு, ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரெண்ட் லைனு இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போய் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் வித்தின் செகண்டில் மாறிடுங்க. அதை வச்சுலாம் ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ஏன் இந்த வேல்யூவை அப்படியே மென்ஷன் பண்ணுறாங்க? அப்போ மார்க்கெட்டுங்கிறது ஒரு ட்ரெண்ட் லைன் ஆகலாம். அது பிரேக் அவுட் ஆனால் தான் ட்ரெண்ட் லைன். எலியாட் வேவ்னா ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு ஒன்று கிராஸ் பண்ணாதான் அது வேவ். ப்ரைஸ் ஆக்ஷன்னா ஒரு வால்யூமோட அந்த கேண்டில் பெருசாக போய் இதானா தான் ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறாங்க. கரெக்டா? அப்புறம் அங்கிருந்து அப்போ அந்த ஏறினது இப்போ இந்த கேண்டில் இறங்குச்சு இல்லையா, இதை ஏன் அப்போ ப்ரைஸ் ஆக்ஷன்ல என்ன செல்லு தானே, ஏன் ஏறுச்சு? அப்போ இந்த கேள்விகள்லாம் உங்களுக்குள்ள ஏறணும். அப்போ அது அந்த புள்ளிகளில் தான் நடக்கும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 24,500 கால் 88 ரூபாய்க்கு மேலே இருந்தால் அப் சைடு, 88 ரூபாய் கீழே இருந்தால் டவுன் சைடு. நான் ஒரு வேல்யூ மட்டும் ட்ரெண்டுக்காக கொடுக்கறது. நான் அதிலே வீடியோவில் சொல்லியிருப்பேன், இங்கேருந்து போனால் ஒரு இடத்துல இருந்து அது திரும்பி ஆகணும், எய்தர் டவுன் ஆர் அங்கேருந்து அப். அங்கே அதுக்கான கால்குலேஷன் மேக்ஸ் வேல்யூ வரும். அங்கே வேல்யூ இருக்குது, அது சட்டன் ரூல் இருக்குது அதுக்கு. அங்கேருந்து திரும்ப அது ஏன் எப்படி நம்ம புள்ளியில் போய்ட்டு எக்ஸாக்டாக டச் பண்ணிட்டு எப்படி நிற்கிறாங்க, எப்படி திருப்புறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி, அங்கேருந்து திரும்பிடுச்சு, ஒரே ஃப்ளாஷ் அடித்தாங்க, அப்படி இங்கே வந்துருச்சு. எல்லாம் என்ன அப்படி மார்க்கெட்டு பெரிய இது என்ன இறங்கியிருக்குனாக்கா என்ன இருக்குங்க, கால் இறங்கியிருக்குன்னா மார்க்கெட்டு இறங்கியிருக்கும். கரெக்டுங்களா? அப்போது பூட்டி ஏறி இருக்கும். அப்போது இந்த இடத்துல என்ன இருப்பாங்க எல்லாரும், ஓகே மார்க்கெட்டு சரியாக செல்லாக போது செல் செட் போயிருப்பாங்க. ஆனால் அது அப்படியே அங்கேயே நிறுத்தி மார்க்கெட்டை எங்கே இது சும்மா ஃபால்ஸு இங்கே நிற்கிறது, சும்மா ஃபால்ஸாக கொண்டு வந்து நிற்கும். இதெல்லாம் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், எப்படி அவங்க ட்ராப் பண்ணுறாங்க நம்மளை அப்படிங்கிறது எல்லாமே. எகைன் பாருங்க, மறுபடியும் மேலேயே சஸ்டன் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் ஏன் அங்கேருந்து திருப்புறாங்க, மறுபடியும் இங்கே தான் திரும்புது. இப்போ ஏன் இந்த புள்ளிகளில் மட்டும் நடக்குது? அது கீழே போனாலும் எங்கே ஒரு வேலையில் திரும்பி ஆகும், ஆறு கீழே டவுன். அப்போ மேக்ஸ் டோட்டல் 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேக்ஸ் படி ஏறணும் இப்போவே நம்ம இந்த ஸ்ட்ரைக் சொல்லலாம். சார் இந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும்தான் கொடுக்க முடியுமா? நோ, எனி ஸ்ட்ரைக்கில் கொடுக்கலாம். 600, 500, 400, 300 எனி ஸ்ட்ரைக்லையும் நம்ம கால்குலேஷன் வேல்யூ வரும், அதை நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போது சிந்திச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் பகுதியில் யாராவது மேக்ஸ் பற்றி சொல்லி கொடுத்தானா போய் கற்றுக்கோங்க. இல்லை சார் என்கிட்ட கிளாஸ்க்கெலாம் போகிறதுக்கு முடியலன்னா நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க. யாருக்கிட்டையும் உதவி கேட்கணும் அவசியம் கிடையாது. தெரியாமல் மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க. யூடியூப்பில் யாரோ சொல்கிறாங்கன்னு நம்பி, இன்க்ளூடிங் மீ, நான் சொல்கிறத நம்பி தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.